இடம் வந்து கிட்டத்தட்ட 35 ஏக்கர் எடுப்பாங்க போல் இருக்கு. 2 ரோடும் சேர்ந்து 35 ஏக்கர். அது போக ஒரு 30 ஏக்கர் வந்து டிப்போ கோசரம், மெயின்டெனன்ஸ் கோசரம் எடுக்கிறதாக இன்னைக்கு எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இப்போ லேண்ட் அக்யூசிஷனுங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஏன்னா பலர்கிட்ட லேண்ட் இருக்கும், அவங்க கிட்ட அந்த லேண்ட் போகிறப்ப சிலருக்கு பில்டிங்கோடு சேர்ந்து போகும். அப்படியெல்லாம் இருக்கிறப்ப எப்படி இது அணுகுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு மிஸ்டர் சித்திக் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், இது நாங்கள் முதல் தடவை கட்டுறதில்ல, சென்னையிலையும் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம், சென்னையிலையும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு, அதில் எங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைச்சிருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் இது பண்ண போகிறோம்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக சொன்னார். ரேட்டு நம்ம ஒரு லேண்ட் எடுக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து அந்த லேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட் கொடுத்து எடுப்பாங்க, நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, அது வந்து நீங்கள் கவர்மெண்ட் லேண்ட் எடுக்கும்போது அதுக்கு வந்து டேக்ஸ் இல்லை. நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு லேண்ட் விற்றீங்கன்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். இது வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இல்லைங்கிறதும் சொன்னார்.